காரசாரமான நம்ம கிராமத்து ஸ்டைல்ல கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சால்ட்டு சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த கருவாட்டிலேயே உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ரெட் சில்லி பவுட்ரு, இது வந்து வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு நான் சேர்த்துருக்குறேன். கருவாடு குழம்பு செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காஷ்மீர் ரெட் சில்லி நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக தான் இருக்கும். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா பாயில் ஆகி சுண்டி வரணும். இப்போது கருவாடு போட்டுக்கலாம். நான் வந்து சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இருக்கிற நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ தட்டு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடணும். மீன் குழம்பு எப்படி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது கூட. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடணும். நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக கருவாடு குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான், நல்லா காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு கருவாடு குழம்பு. லஞ்சுக்கு இதுதான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன்.